திருக்கமீன் குப்பத்து குல தெய்வமே, இந்த திருக்கமீன் குப்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்து உயிர்களெல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனே. முருகா முருகா முருகா. அம்மா பராசக்தி, பத்திரகாளி, எங்க சொராமியன் குப்பத்து காவல் தெய்வம் நீ. ஏழைங்க நாங்க, எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வரோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். நீ ரொம்ப கோபக்காரி. சொராமியன் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற எதிரி குப்பத்தை உன் கோபத்தால அழிக்கணும். ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே, வாழ வைக்கணும். திருக்கமீன் குப்பத்து தலைவர், திருக்கமீன் குப்பத்து தலைவர், சொராமியன் குப்பத்து தலைவர் அழையப்பன், சொராமியன் குப்பத்து தலைவர் அழையப்பன். முருகா, நல்ல நேரம். நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊர்வலம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. புறப்படுங்களா, நம்ம எதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படும். இதே மாதிரி அந்த சொராமியன் குப்பமும் திருக்கமீன் குப்பமும் மூலம் அதான் நடக்காது எஜமா, அதான் நடக்காது. ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது. ஏன் நடக்காது எஜமா? போனவிடு. குப்பத்து தலைவர் அழையப்பன், குப்பத்து தலைவர் அழையப்பன், குப்பத்து தலைவர், குப்பத்து தலைவர், குப்பத்து தலைவர், குப்பத்து தலைவர். என்ன நீ நல்ல ஆளு, பழைய மனுஷன். ஆனா அந்த சொராமேனு குப்பத்து பசங்க தலகாலு தெரியாதவனுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்னு ஆயுதங்களோட வராங்க. வரட்டும், அவங்க மட்டும் வந்து வாழட்டும். அவங்க தலை எண்ணெய் தர்றான். நான் சொல்றத கேளுங்க. ஏன் அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க? அவன் எந்த ஆயுதத்தோட வந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த ஆயுதம் இருக்குது. இதை ஜெயிக்க யாராலே முடியாது. இந்த ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக பாடுபடுறேன். அந்த நல்லெண்ணத்தை நீங்களே அழைச்சிடாதீங்க. அமைதியா வாங்க, புறப்படுங்க. அலேப்பா அலேப்பா, அந்த திருக்கமீன் பசங்க என்ன என்ன சொன்னானுங்க? பூசப்பட்ட கையோட உங்களை ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்ட வராங்க. அப்படியா சொன்னானுங்க? இந்த பரம்பரை பகை இன்னையோட ஒழியணும். அந்த பயங்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். புறப்படுங்க. திருக்கமீன் குப்பத்து தலைவர், திருக்கமீன் குப்பத்து தலைவர், திருக்கமீன் குப்பத்து தலைவர், திருக்கமீன் குப்பத்து தலைவர், சொராமேன் குப்பத்து தலைவர் அழையப்பன். அரையப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போட்டியும் பொறாமையமா இருக்கணும்? நல்ல நாள், தெய்வ திருநாள், கடவுளுடைய சன்னதியில நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்போம். வாங்க. பாத்தீங்களாடா திருக்கமீன் குப்பத்து தலைவர் பேசுற பேச்சு. யாருகிட்ட உன் தந்திரம்? கத்தியும் கப்படாம் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற. ஏடா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. வேண்டாப்பா, நான் சொல்றது கேளுப்பா. நீ சும்மா இருங்க. உங்களே அடிக்க குத்தி நீட்டிட்டானுங்க, உங்களை சும்மா விடலாம். மறைக்க மறைக்க தம்பிக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கிறேன். என் அப்பா முருகன் இருக்கிறான். முருகா மாறிக்க
இப்படி செய்தது? மாணிக்கம், மாணிக்கம், போகாது. என் பக்கத்துல மாணிக்கம், நல்ல நாள். கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்டேன். முடியாம போச்சு. மாணிக்கம், உன்னுடைய முயற்சியிலேயாவது அந்த ஒத்துமை நிலைச்சு நிக்கட்டும் அப்பா. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மாணிக்கம், மாணிக்கம், என் கடைசி ஆசை மக்களுடைய நன்மையை உன் உயிரை விட பெருசா மதித்து பாடுபடணும். மாணிக்கம், மறந்துடாதே. ஆகட்டும்ப்பா, அப்படியே செய்யறப்பா. நீ நிறைஞ்சிருக்கல, நம்ம வாழ்க்கையெல்லாம் நிறைஞ்சிருப்பா. நீ இன்னும் நமக்கு நல்ல காலம் தானே. ஆபத்தையா, ஆபத்து. ஐயோ, ஐயோ, சாகட்டும், சாகட்டும். இருங்க போட்டா அடிச்சா, அடிச்சா. வேணாமா, வேணாமா அண்ணே, அடிச்சா அண்ணே. ஓனப்பா, வேணாண்ணே, அடிச்சா வேணாண்ணே, அடிச்சா. என்ன வித்தியாசம்? தலைவர் சிந்திக்கிறார். நேரத்துல சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையா, சதா சிந்திப்பாரியா. நீ கூப்பிடாடி போயா. தலைவரே, 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 தலைவர் எழுப்பியா. நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரியா. தலைகீழாவா நேரா இருந்தாவலே நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற இல்லையா? தலைவரே, 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 என்ன குரட்டையா விடுறாரு? குரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமுச்சு. அட தூங்குறாரு ஐயா. தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ மாமலதரி உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே. தலைவரே, அப்பாடா, எங்க இன்னொரு தலைவாணி காணோம். பகல்லையுமா தூக்கம்? விடிஞ்சு போச்சா செயலாடா. சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு ஏது? நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே, ஆரோக்கியம் கடவுள மூழ்கிட்டானுங்க. சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏயா நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா, சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சுக்கிட்டியா? உன்ன மாதிரி தெருவில சுத்துற சங்கம் அது. அவன் போயிருக்கான கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? ஆகிறவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேர் வாங்க விடமாட்டாங்களே, விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்திரன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்திரனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ ஐயோ
ஐயோ ஐயோ அவசரப்படுற. அந்த நேரம் போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா, இப்படி புலம்புறான். இவன் உறவா? கடலை இங்க தான் பாக்கி தரணையா? என்ன வேலை செய்யுது? அவனை யாரையும் காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன். அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும். அதுதான் பண்பு. சரி சரி, வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷம் அதை முட்டிட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம். தயவுசெய்து முதல் நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது. வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். காப்பாத்துறாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? சங்கத்தினுடைய பெருமையை காப்பாற்றணும். நீ மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாழணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு. நீ போச்சது அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ளப்பா சந்தா கட்டு. நாங்க உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ என்னையா தலைவனா? தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான். அவர் முன்னால ஒரு ரூபாய் நிக்க முடியாது. கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சிருங்க. எல்லாரும் கை நாட்டு போட்டீங்களா? கணக்கா அதுலயும் வாங்கிடு. எதுல? மறந்துட்டேங்க. இதுல வேற எதுக்கு கையெழுத்து? அரே அப்பா, உத்தரவேசமா? என்ன அரையப்பா அவ்வளவு அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன சமா, மழை வராப்புல இருக்குங்க. அலையெல்லாம் வெளியில போட்டிருக்கேன். நானஞ்சா வேணா போயிரு. இன்னொரு நாளைக்கு வர்றேன் சமா. இந்தா இதை வச்சுக்க. பரவாயில்ல, நான் வர்றேன் சமா.
இப்படி ரகசியமா வந்து பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு விளையாட்டா பார்த்தேன். இந்த விளையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கிக்கே உன்னை பலியாக்கிடு. அதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? என்ன சங்கா, ஒரே இடி மின்னலா இருக்குது, காத்து வேற பலமா இருக்குது, அடமளவு போல இருக்குது. நல்லா வரட்டும் மழை. ஐயோ, நமக்கு தானுங்களே நஷ்டம். நமக்கு என்னடா நஷ்டம்? யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது, மீன் மார்க்கெட்டுக்கு வராது. புது மீன் வரக்கூடாதுடா. அப்பதான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக் பழைய கருவாடெல்லாம் செலவாகும். நல்ல ஐடியா. அது மட்டுமா, இதுவரைக்கும் நம்ம கடங்காம இருந்த அந்த மாணிக்க குப்பங்கதி என்ன ஆகும்? வயிறு காய்ச்சோட நம்ம காலடியில வந்து விடுவாங்க. அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வலைக்குள்ள போட்டுக்கணும். இது பெரிய ஐடியாங்க. நான் என்ன செய்வேன்? இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த மலையில போய் என்ன கடல்ல வந்து சாக சொல்றியா? போய் கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்கல. வாழ்றவங்களுக்கு கடை இல்லைன்னா சாவு. இந்த வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து இவனா காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பலியாயிடுச்சு. உடம்ப கூட சவுட்டிக்காம என்னமோ யோசனையில இருக்க. 2-3 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? கஷ்டமா? அது இந்த உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணம் இல்ல அவங்கிட்ட கொடு. அவங்க குழந்தை குட்டியெல்லாம் பசியால துடிக்குதுமா. கேளுமா, கொண்டே கொடுமா. போம்மா, போ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான்.
புதிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் அரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கரை மேல் பிறக்க வைத்தார் ஒரு பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா உனக்கு முன்னாடியே எழுந்து எல்லாம் போயிட்டாங்க கடனுக்கா போனாங்க இந்த காத்துலையும் மழையிலையும் கடனுக்கு போறாங்களா எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க கடன் வாங்க யாருகிட்ட எங்க வேற எங்க எல்லாம் முதலாளி நீலமேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க சாமி அதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிங்களேன் எழுத்து எழுதியிருக்கு மூஞ்சி மோரையும் பாரு உங்க உயிரையா எழுதி வாங்கிக்குவாங்க கடங்க இருக்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தொலைங்கடா படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது என்ன நியாயம் இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும் தினமும் பிரியாணி போடு என்ன சங்கப்பா எசமா படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா நியாயம் கேட்கிறானுங்க யாரடா அவன் நியாயம் கேட்டது பணம் வேணுமா கையெழுத்து போடுங்க இல்ல ஒரு பயம் இங்க நிக்க கூடாது ஓடுங்க எசமா கோச்சுக்கப்படாது நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோமுங்க
இதை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்ல தம்பி. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க பிடிக்கிற மீன் அத்தனையும் அவர் கேட்கிற விலைக்கு அவருக்கே விற்கணுமா? வாங்குற பணத்துக்கு வட்டி வேற. 2 மாசத்துல அசலை விட அது 3 பங்கு குட்டி போடும். இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள. மாணிக்கம், எங்க வந்து என்ன பேசுற? என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமையை பத்தி பேசுறேன். என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுறேன். எங்க இருந்தா என்ன? நீதியை பேச இடமா தேவை. இந்த பட்னி கூட்டம் காலில் விழுந்து காசு கேட்டதே, அது யார் குற்றம்? கால விழுந்த கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும். இப்படி உயிரை பறிக்க கூடாது. உயிரை கொடுக்கிறேன். இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும். வாழ வைக்க வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா? உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுந்தும் திணைக்கிறோம். நீ சங்கா, ஏன் நிக்கிறேன்? தள்ளவன வழிய நெருங்காதே. ஜாக்கிரதை. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இல்லாதவங்க குறைவது நன்மை, இல்லாதவங்க நிறைவது தீமை. அது உங்களுக்கு. வாங்க போலாம். பட்டினி இருந்து சாகிறத விட இது எவ்வளவு மேல். உனக்கு என்ன பைத்தியமா? காத்து படையும் காத்திருக்கப்பா. கண்டறிஞ்சு ஆளாவது கடலுக்கு போகலாம். நம்பி கடவாய்க்கு வாழ்வதை விட குழப்ப தேடி போய் போராடி தாங்கலாம்.
நான் தனி மனிதன் அல்லவே, நான் ஒரு ஸ்தாபனம். நகர்ந்தா சங்கத்தோடு தான் நகர்வேன். என் சங்கம் உனக்கு என்ன செய்ய? ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ போயிட்டு வா. என்னது தேவரால், நம்ம சங்கம் என்றாவது பின்னோக்கி போயிருக்கலாம். இல்லை இல்லை முத்தலகி, ஏன் கத்தனை? நான் ஒண்ணும் செய்யற தலைவரே. நான் ஒண்ணும் செய்யற. விரால் மீன் கடிச்சிருச்சேங்க. கையவா முத்தலகி, உங்ககிட்ட பலவரவா சொல்லியிருக்கிறேன். சோத்த தின்னு சுத்தமா கைய கடவை சொல்லி குழம்பு வாடை அடிச்சிருக்கும், மீன் உன்னை கடிச்சிருக்கும். இப்போ பெருநாய் கடிச்சாக்கா வண்டு வண்டு கத்துவாங்க பாத்துருக்கிறேன். விரால் மீன் கடிச்சாலுமா இப்படி? தலைவரே அவரது தானா? பொறுத்திருங்க, நமது சங்கம் ஏதாவது சாதிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போகும். Left, right, left, right, left, right. எங்கம்மா புறப்பட்ட? என்னது கையில? சோறுப்பா. யாருக்கு? யாருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் உனக்குதான். எனக்கா? நான் உன்னை கொண்டுட்டு வர சொல்லியாம்மா. ஏன் அப்ப உன்னை எனக்கு தெரியாதா? நீதான் பசிய தாங்க மாட்டியே. பாத்தீங்களா ஐயா, என் பொஞ்சாதி கூட என்னை இப்படி கவனிச்சது இல்லையா. அவ செத்த பிறகு என் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நான் எப்பவோ செத்து இருப்பேன். சரிம்மா, நீ சாப்பாட்டை எடுத்து போடு. ஆமா, அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த புது நாட்டாம இல்ல, அவன் தாயா அந்த மாணிக்கம் பைய திடீர்னு கையெழுத்து போடாதீங்கன்னு தாண்டி குதிச்சிருக்கான். நம்ம எத்தமாங்குணம் தான் தெரிஞ்சதாச்சு. இந்த பயல்களை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு பாரு. இந்த பயல்களுக்கு மாணிக்கம் ஒரு மடையன், அவனால எல்லாருக்குமே கஷ்டம். ஆனா சும்மாரியா, நீ ஒரு புரியாத ஆளு. அதனால நமக்கு தானே லாபம். அவங்க கொட்ட அடங்கணும். இத வந்துட்டம்மா. சரி சரி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வலையெல்லாம் எடுத்து வெயில்ல போடுங்க. இதுக்கு என்னம்மா, குழம்பா மோரா? குழம்பு. போடுமா, போடு. குழம்பு இல்லையாம்மா? குழம்புதாப்பா. நீதாம்மா குழம்பு இருக்க, இது மோரம்மா. நான் கவனிக்கலப்பா, அது தள்ளி வச்சு. எங்கம்மா உன் யோசனை எங்க இருக்கு? சாப்பாட்டு. ரொம்ப ருசியா இருக்குமா? போடு போடு. இந்த மாதிரி எப்பவும் சமைக்கல. போடுமா.